ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 2023 வந்து பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதாவது ஆன்சர் பேப்பருக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதனுடைய அப்டேட் வந்து இத்தனை நாள் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா February 2024 எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துருச்சு. அப்ளை பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருந்திருக்கும். எப்போ இந்த பேப்பர் வந்து வரும், ரிசல்ட் வந்து இன்னும் வரலையே, நான் வந்து அப்ளை பண்ணுறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு டோட் சைடில் வந்து நம்ம கால் பண்ணி கேட்டதுக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மெயில் பண்ணதுக்கும் அவங்க வந்து வெப்சைட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜிடிஇ ரீவேல்யூஷன் ஆகஸ்ட் 2023 ஸ்கேனிங் ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் இன் ப்ராக்ரஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அது ரிலேட்டடாக ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. டவுன்லோட் வில் பி எனபிள்டு பை லாஸ்ட் வீக் ஆஃப் December 2023. பேப்பர் காப்பி வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்லலாம் வந்து வராது, நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து வரும். ஸோ டிசம்பர் லாஸ்ட் வீக் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, டிசம்பர் லாஸ்ட் வீக்குன்னு சொல்கிறாங்க, இல்லைனா ஜான்வரி ஃபஸ்ட் வீக், அந்த மோஸ்ட்லி அந்த டைமில் வந்து வந்துடும். இந்த பேஜ் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரிவால்யூஷன் பற்றின அப்டேட்டும் ரிவால்யூஷன் ஷெடியூலுமே வந்து இங்கே தான் வந்து அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேறு யார்கிட்டையும் கேட்க வேணாம், டேரெக்டாக இந்த வெப்சைட் வந்தீங்கன்னா இங்கேயே வந்து எல்லாமே இருக்கும். சரிங்களா, தென் இன்னொரு முக்கியமான அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். மினிமம் ஆஃப் 3 days வில் பி கிவன் டு அப்ளை ஃபார் February 2024 எக்ஸாமினேஷன் ஆஃப்டர் ரிவால்யூஷன் ரிசல்ட்ஸ். அப்படின்னா ரிவால்யூஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா ஒரு 3 நாள் இருக்கும் நீங்கள் வந்து February 2024 எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுறது. ஆக மொத்தம் ஒரு 3 நாள் முன்னாடி ரிசல்ட் வந்து விட்டுருவோம். ஸோ தட் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம், அதாவது நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ தட் ரிவால்யூஷனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா February 2024 எக்ஸாமினேஷனுக்கு வந்து இப்போதைக்கு அப்ளை பண்ணாதீங்க. ரெண்டாவது வந்து இன்னொரு டவுட்டுமே வந்து இருக்கும், எக்ஸாமினேஷன் வந்து செலக்ட் பண்ண முடியலையே, எக்ஸாமினேஷன் சென்டர் செலக்ட் பண்ண முடியலையே, சீக்கிரமாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு தானே நான் கேட்குற எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. சரிங்களா, ஜான்வரி 11 தான் வந்து லாஸ்ட் டேட்டு February 2024 அப்ளை பண்ணுறதுக்கு. சரிங்களா, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் பீரியட்னு டேட்டா கரெக்ஷன் பீரியட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதனா தப்பு பண்ணியிருந்தாவோ, இல்லைனா டாக்குமெண்ட் எதனா அப்லோட் பண்ண வேண்டியது இருந்தாவோ எக்ஸாமினேஷன் செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த டைம் கொடுப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஃபைனல். சரிங்களா, அப்போ தான் எல்லாருமே வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ தட் முன்னாடி அப்ளை பண்ணுறவங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் அவங்க கேட்குறது கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. சரியா, ஸோ தட் உங்களுக்கு இருக்கிற எல்லா டவுட்டுமே வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க, முடிஞ்சளவு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா, தேங்க்யூ.